வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஞானசேகர். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் 3 BHK ஹவுஸ்ங்க. 3மே மாஸ்டர் பெட்ரூம். கமான் மக்களே, ஹால் பாத்தீங்க அப்படின்னா 16x16 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. வாவ், ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. வீடு பார்க்குறதுக்கு ஹாலில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. 4 லீஃப் ஃபேன் வந்து டபுள் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஃபேனுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஒவ்வொரு விண்டோக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நெட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சோஃபா போட்டு பண்ணால் நல்லாயிருக்கு. இதோட ஒரு பியூட்டிஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேர் கேஸ் கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப அழகாக இன்டீரியரில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அடுத்து வாங்கி கிச்சன் பார்த்துடலாம். வாவ், பீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக உட்டன் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து வந்து பூஜா ரூம் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பூஜா ரூம் வந்து பியூட்டிஃபுல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜா ரூம் திங்ஸு அழகாக வந்து வச்சுக்கலாங்க. திங்ஸ் என்னென்ன வச்சுக்கலாமே. ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம், ஃபுல்லாக எல்லாம் அலுமினியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10x8 அப்படிங்கிற சைஸில் டைனிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பிஸ்தா கலருங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக கிச்சன் வித் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஃபினிஷிங் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லேயே வந்து அழகாக ஒண்டர்ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் 2 டைல்ஸ் வந்து நமக்கு போட்டிருக்க மாதிரி ரொம்ப ஃபுல் திக்னஸில் அழகாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் ஆகாது. ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டீரியர் நீங்கள் வெசல்ஸ் வச்சுக்கிறது அழகாக ஃபுல் இன்டீரியரோட கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் வித் யூபிவிசி மிக்சிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க கிளாஸ் பாருங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. அழகாக ஸ்லைடிங் பண்ணிங்கன்னா எல்லா திங்ஸுமே ஜம்முன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்பிளில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மார்பிள், இதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டியே. மார்பிளில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், திங்ஸ் வச்சுக்கலாம். எந்த பொருளுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த பொருளுமே வெளியே தெரியாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இன்னொரு ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மார்பிள்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த மார்பிள் கொடுக்குறனால அந்த ஃபினிஷிங் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங்காக இருக்குங்க. அதே மாதிரி இதே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 சாக்கத்தில் கொடுத்துருக்கோங்க. இப்போ பாருங்க, நான் திறக்கிறேன், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும் பாருங்க. இது பாருங்க, அதுவே மேலே போய்க்குங்க. திருப்பி சாத்திரம் பாருங்க, அதுவே கீழே வந்துடும். மறுபடி பாருங்க, இன்னொருக்கா உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே திறந்து விட்டீங்கன்னா போதும், அதுவும் மேலே போய்க்கும். இது ஆக்சுவலாக வந்து கார்லலாம் இந்த மாதிரி டைப் தான் அப்படியே டிக்கி கொடுப்போம். இதே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே போய்க்குங்க. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது இது எல்லாமே கம்ப்ளீட் ரேக்குங்க. ஃபுல்லாக ரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து வாங்க மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்த்துடலாம். மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க 10x16 சைஸில் அழகாக வாட்டர் போல கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேங்கிங் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பண்ணிக்கலாம். ட்ராவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கிங் ஃபெசிலிட்டியோட ட்ராவ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபுல் லாக் ஃபெசிலிட்டியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் வச்சுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க. இது எல்லாமே ஃபுல் அலுமினியம் வித் யூபிவிசிங்க. இது வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருங்க. ரெண்டாவது ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளாஸ் வந்துருங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொண்டான திங்ஸ் நீங்கள் தாராளமாக இதில் வந்து அழகாக வந்து அதோட திங்ஸ் இதில் வச்சுக்கலாம். இதனோட திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 10x16ங்க. ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங்ஸ் நம்மகிட்ட ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே நெட்டுங்க. இதில் வந்து விண்டோஸ் ஃபுல்லாகவே நெட்டாக கொடுத்துருக்கோம். மற்றபடி அப்படியே அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் அட்டாச் லெட்டின் பாத்ரூம் நல்லா ஃபுல் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு பாத்ரூமே ஒரு ஒண்டர்ஃபுல் லுக்கிங் கிடைக்குங்க. ஒரு பார்க்கும்போது நம்மளோட ஃபினிஷிங் தாங்க இதில் வந்து உண்மையாலுமே வந்து பக்கா ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே இருக்கிற 2 பெட்ரூமையும் பார்த்துடலாம். வாங்க லிவிங் ஹால் பற்றி பார்த்துடலாம்.
இதில் சின்னதாக வந்து ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்பவுமே நம்ம ரெடி டு மூவ் ஹவுஸ் வாங்கும்போது லிவிங் ஹாலுக்கெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம பண்ணுறதுல ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வாங்க நம்ம அடுத்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து அடுத்த மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஃபினிஷிங் ஒன்றரை ஃபினிஷிங்கை கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க அழகா வயலட் கலர்ல வந்து வார்ட்ரோப் செட் பண்ணியிருக்காங்க. சேம் இதே நான் அப்படியே சொன்ன மாதிரி தாங்க. எல்லாமே வித் லாக்கோட ஃபைனல் அழகா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எந்த கான்ட்ராஸ்ட் இல்லாமல் அழகா நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ அழகான டைல்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதுக்கும் அட்டாச்சு, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட ஹைலைட்டுங்க. அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புள், அதாவது வீட்டில இருந்தே நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வசதியாக இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்பேஸ் நம்ம வீட்டில் டிசைன் பண்ணி அலோகேட் பண்ணியிருக்கோம். தனி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சுக்கிறதுக்கு டேபிள் வித் ட்ராவ், ஃபைல்ஸ் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் என்ன வேணுமோ என்ன ஃபைல்ஸ் வேணாலும் தாராளமாக வச்சுக்கலாங்க. இதனோட இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷிங். இதில் வந்து வாட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் வித் ட்ராவ் செட்டப் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இதையும் பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திங்ஸ் வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு வந்து எல்லாமே அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிளை அழகாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செட்டப் அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் ட்ராவ் பாருங்க, ட்ராவ் இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இதில் மெயின் ஒரு இது பார்த்தீங்கன்னா பெரிய பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்பா இங்கே பாருங்க இதில் நான் ஃபுல் சைஸ் என்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்ளே வந்து கிரிக்கெட்டே விளாடலாம் போல இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 1 ரூம்ல கொடுத்துருக்காங்க. நாங்கள் பால்கனி பார்த்துடலாம். வாவ் ஒண்டர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பால்கனி. கிட்டத்தட்ட அது வந்து 27க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளோரிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இதில் பாருங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைல்ஸ், உடன் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு பிரமாதமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பார்க் லைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பார்க் லைட்டுங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒண்டர்ஃபுல் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. மேலே சரௌண்டிங்ஸ் பாருங்கள், அந்த சரௌண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. அதே பார்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே ஆயிடுச்சுங்க. ரெண்டாவது இதில் கேரளா என்விரான்மெண்ட்டுங்க. இந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கிளைமேட்டுங்க. இதமாக இருக்குங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. மெயின் ரோட்டு மேலேயேங்க, கேட்டட் கம்யூனிட்டி மெயின் ரோட்டு மேலே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதுங்க. ரெண்டாவது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 feet ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைட் தார் ரோட்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுடன் ஞானசேகர்.